குரு வணக்கத்துடன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஆளுநரை பற்றி பார்த்தோம், அடுத்து முதலமைச்சரை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு சட்டமன்றமும் சட்டமன்றத்தில் மேலவையை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சட்டமன்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றன்றது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்திலுமே சட்டமன்றம் கண்டிப்பாக கம்பல்சரி சட்டமன்றம் இருக்கும். இதுல சட்டமன்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் இருப்பாரு. மஸ்ட் கண்டிப்பா ஆளுநர் இருக்கணும். ஒன்று அல்லது இரண்டு அவைகள் இருக்கும். சரியா? ஒன்று அல்லது இரண்டு அவைனா புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலவை கீழவைன்னு ரெண்டு அவைகள் சேர்ந்ததுதான் சட்டமன்றத்துல இருக்கும். சில மாநிலத்துல உள்ள சட்டமன்றங்கள்ல கீழவையும் மேலவையும் சேர்ந்து இருக்கும். ரெண்டு அவையுமே இருக்கும். அது ஈரவை சட்டமன்றம். ஓகேவா? புரிஞ்சுதா? எல்லா மாநிலத்திலையும் கம்பல்சரி இருக்கிறது கீழவை. எப்படி சொல்லணும்னா, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்க சட்டமன்றத்துல என்ன இருக்கும்னா, கீழவை கண்டிப்பா சட்டமன்ற பேரவை அது பேரு. ஓகேவா? அது கம்பல்சரியா இருக்கும். சட்டமன்ற மேலவைன்றது ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கு. ஏன் குறிப்பிட்ட மாநிலங்கள்ல மட்டும் இருக்குன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஆப்ஷனல் தான். வேணும்னா சட்டமன்ற மேலவை வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணும்னா ஓகே தான். அதனால சட்டமன்ற மேலவை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த ரெண்டு அவையும் இருக்கு இல்லையா? சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற பேரவை. தட் மீன்ஸ் மேலவை கீழவை. சட்டமன்றத்துல ரெண்டு அவை இருக்கு. என்னது? மேலவை இருக்கு, கீழவை இருக்கு. இந்த ரெண்டு அவையும் சேர்ந்து எந்தெந்த மாநிலத்துல இந்த ரெண்டு அவைகளுமே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் அண்ட் தெலுங்கானா. இந்த 6 மாநிலங்கள்லையுமே என்ன செய்யுது? சட்டமன்ற மேலவை இருக்கு, பேரவை இருக்கு. அப்பனா ரெண்டு அவையுமே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஈரவை சட்டமன்றம் எங்கெல்லாம் இருக்குன்னா, இந்த 6 மாநிலங்கள்ல இருக்கு. இப்ப இன்னையோட கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சட்டமன்ற மேலவை. இந்த இரண்டு அவைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல சட்டமன்ற மேலவை மட்டும்தான் பார்க்க போறோம். சட்டமன்ற மேலவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற மேலவையில உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் எப்படி செலக்ட் பண்றாங்க? எவ்வளவு மேக்சிமம் எவ்வளோ பேர் இருக்கணும், மினிமம் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் 40 உறுப்பினர்களுக்கு குறையாம இருக்கணும். 40 உறுப்பினர்கள் கம்பல்சரி இருந்தாகணும். அவங்களுக்கு கீழே கம்மியா 39, 38, 37 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மினிமமா 40 பேர் கம்பல்சரி வேணும். சரியா? அடுத்து இல்லைனா 1/3 பங்கிற்கு மிகாமல் இருக்கணும். இந்த 1/3 பங்கு அப்படின்றது எதுல 1/3 பங்கு அப்படின்னு பார்த்தா, சட்டமன்ற பேரவை படிச்சோம் இல்லையாடா? கீழவை மேலவை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல சட்டமன்ற பேரவை இருந்துச்சுன்னா அதுல நமக்கு இப்ப எத்தனை தொகுதி இல்லை? இப்ப லாஸ்டா நமக்கு நடந்திருக்கு இல்லையா தேர்தல்? அதுல எத்தனை தொகுதி இருக்கும்? 234 தொகுதி இருக்கு. இப்ப 234 சீட்டு. இப்ப 234 வேட்பாளர்கள். அதை என்ன சொல்லலாம்? 234 தொகுதியில இந்த அப்ப 234ல 3ல ஒரு பங்கு உறுப்பினர்கள் மேக்சிமம். அதுக்கு கூடாம பார்த்துக்கணும். சரியா? அவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும். அதான் மேக்சிமம். இந்த 234 பங்குல 3ல ஒரு பங்கு உறுப்பினர்கள் தான் இருக்கணும். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? 40 உறுப்பினர்கள் மினிமமா இருக்கணும். இல்ல மேக்சிமம் பார்த்தோம்னா 3ல ஒரு பங்கு உறுப்பினர்கள் இருக்கணும். இந்த தேர்தல் இதுல உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மறைமுகமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம டைரக்டா அவங்கள தேர்ந்தெடுக்க மாட்டோம். எதுக்கு? சட்டமன்ற மேலவைக்கு. சரியா? சட்டமன்ற பேரவைக்கு நம்ம தான் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்றோம். அது வேற. அது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறது சட்டமன்ற மேலவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே சட்டமன்றத்துல தான் இருக்கு. அதுல நம்ம மேலவையை மட்டும்தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 3ல ஒரு பங்கு உறுப்பினர்கள் யார் செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தா, மாவட்ட பஞ்சாயத்தும் நகராட்சி உறுப்பினர்கள் தான் அந்த 3ல ஒரு பங்கு உறுப்பினர்களை செலக்ட் பண்றாங்க. இன்னொரு 3ல ஒரு பங்கு உறுப்பினர்கள் யாரு செலக்ட் பண்றாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்ப நம்ம எலெக்ஷன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம்ல உறுப்பினர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ல தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 1/3 பங்கு. ஸோ இதுல 1/3
மூணுல ஒரு பங்கு. அதாவது மூணுல ஒரு பங்குன்றது 2 இடத்துல வருது. அத 2 இது யாருன்னா மாவட்ட பஞ்சாயத்தும் நகராட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த மூணுல ஒரு பங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து 12ல ஒரு பங்க பட்டதாரிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த உறுப்பினர்களை? பட்டதாரிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே போல மூணுல ஒரு பங்கு 2 இடத்துல வருதா, அதே போல 12ல ஒரு பங்கு என்ன பண்றது 2 இடத்துல வரும். அத அத வந்து பட்டதாரி 12ல ஒரு பங்கு உறுப்பினர்களை பட்டதாரி தானே செலக்ட் பண்றாங்க. இதை வந்து பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த 12ல ஒரு பங்கா. அடுத்து 6ல ஒரு பங்கு உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாருன்னா மாநில ஆளுநர். ஆளுநரை பத்தி படிச்சோம் இல்லையா, ஆளுநர் நிறைய பேரை நியமிக்கிறாங்கன்னு படிச்சோம்ல. அதுல இவர் வந்து என்ன பண்றாங்கன்னா சட்டமன்ற மேலவைக்கு 6ல ஒரு பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. சட்டமன்ற மேலவைன்றது ஒரு நிலையான அவை, சரியா? அது வந்து ஒரு நிலையா இருக்க ஒரு அவை. அடுத்து 1/3 பங்கு உறுப்பினர்களை 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு கொடுப்பாங்க. இப்போ 3ல ஒரு பங்கு உறுப்பினர்கள்ல இருந்து இப்போ 3 பங்கு உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க. அதுல ஒரு பங்கு உறுப்பினர்களை என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க. திரும்ப அதுக்குரிய ஆளை வந்து எடுப்பாங்க, சரியா? காலி பணியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறும். இவங்களோட பதவி காலம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 6 ஆண்டுகள். எதுக்கு? சட்டமன்ற மேலவைக்கு எத்தனை ஆண்டுகள் பதவிக்காலம்? 6 ஆண்டுகள். இதுல எத்தனை? 12ல ஒரு பங்கு வந்து 2, 3ல ஒரு பங்கு 2, 6ல ஒரு பங்கு 1. அது யாரு? மாநில ஆளுநர் நியமிக்கிறாரு. இதுதான் இந்த கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. இவங்களோட பதவி காலம் எத்தனைன்னா 6 ஆண்டுகள். சரி, ரைட்டு. இப்போ ஒரு சட்டமன்ற மேலவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு பார்த்தா, அந்த உறுப்பினருக்கு 30 வயது அவங்க நிரம்பியவர்களாக இருக்கணும். எத்தனை வயது நிரம்பியவர்களா இருக்கணும்? 30 வயது நிரம்பியவரா இருக்கணும். சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்துல 2 அவை இருக்கும் இல்லையா, அந்த 2 அவையிலும் உறுப்பினரா அவங்க இருக்கக்கூடாது. சட்டமன்றத்திலோ இல்ல பாராளுமன்றத்தோட 2 அவையிலுமே அவங்க உறுப்பினரா இருக்கக்கூடாது. சரி, ரைட், அது ஓகே. அப்படி இருந்தா சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கலாம். இந்த தலைமை அலுவலரா யார் இருப்பாருன்னா இந்த அவையோட தலைவர். சட்டமன்ற மேலவைக்கு ஒரு அவை தலைவர் இருப்பார்ல, அவர் தான் தலைமை அலுவலராக செயல்படுவாரு. செயல்படுவாரு. அவருக்கு ஒரு துணைத் தலைவரும் இருப்பாரு. அந்த துணைத் தலைவர் எப்ப அவரோட வேலை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவை தலைவர் இருப்பார் இல்லையா, சட்டமன்ற மேலவையோட அவை தலைவர் இருக்கார்ல, அவர் இல்லாத போது இந்த துணைத் தலைவர் தான் அவையை என்ன செய்வாரு? நடத்தும் பொறுப்புன்னு அவர் வந்து பாத்துக்குவாரு. சட்டமன்ற மேலவையோட தலைவரும் துணைத் தலைவரையும் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த அவையோட உறுப்பினர்கள். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டோம்ல அந்த 1/3 பங்கு, 1/12 பங்கு, 6ல ஒரு பங்கு தேர்ந்தெடுத்தாங்களே, இந்த உறுப்பினர்கள் தான் சட்டமன்ற மேலவையோட தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படிதான் என்ன செய்வாங்க? தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம அப்ப ஈரவை படிச்சோம் இல்லையா, அதோட கான்செப்ட் இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்களேன். சட்டமன்ற மேலவை இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது. அப்ப எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கு நம்ம ஆல்ரெடியே பார்த்தாச்சு. திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த சட்டமன்ற மேலவை எந்தெந்த 6 மாநிலங்கள்ல இருக்குன்னு பார்த்தோம்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் அண்ட் தெலுங்கானா. இந்த 6 மாநிலங்கள் மட்டுமே சட்டமன்ற மேலவை இருக்கு. நம்மளோட சட்டமன்ற மேலவைய 1986ல எம்ஜிஆர் காலத்துல அவங்க வந்து நான் சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? நீக்கியிருப்பாங்க சட்டமன்ற மேலவை. இதை வந்து புக்ல இல்லைன்னு நினைக்கிறேன். புக்ல இல்ல, தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சட்டமன்ற மேலவை ஏன் நம்மளோட மாநிலத்துல இல்ல, எப்ப இல்லாம போச்சுன்னா அது முன்னாடி வரை இருந்திருக்கு. 86ல தான், 1986ல தான் எம்ஜிஆர் அவர்களோட பீரியடில். அப்போ அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு? சிஎம் இருந்திருப்பாங்க. அந்த பீரியடில் தான் எடுத்திருப்பாங்க, ஓகேவா? எம்ஜிஆர் அவர்கள் பீரியடில். ஓகே, ரைட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சட்டமன்ற மேலவை இன்னைக்கு முடிச்சாச்சு. நாளைக்கு சட்டமன்ற பேரவை பார்க்கலாம். படிங்க, கண்டிப்பா புரியும். இது வந்து அரசியல் வந்து நமக்கு புதுசு, அதனால படிக்க படிக்க தான் உங்களுக்கு சட்டமன்ற மேலவைனா என்ன, பேரவைனா என்ன அப்படின்னு 1க்கு 2 தடவை பாருங்க. ரெக்கார்டு வீடியோ தான். புரியலைன்னா திரும்ப ஒரு டைம் போட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும்.
புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்குது பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹோப் இருக்குது எங்களுக்கே. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.